அந்த அளவுக்கு குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர், மக்களை நேசிக்கக்கூடியவர், மனிதர்களை நேசிக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, அயராது போய் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். இப்போ தான் விவசாயத்திலே குடும்பமாக இருக்காரு. இப்போ ஒரு பெரிய ஒரு படைப்பு செஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவன் அனுபவம் நம்ம சிவையினுடைய அனுபவம் அவரும் தேசிய தகுதியாக தேசிய கூடிய விரைவில் அவர் கிடைக்க வேண்டும், அவர் கண்ணுடைய ஆதரவு வேண்டும் என்று சொல்லி ரொம்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க. வள்ளுவன் சொல்லி வேணாம், வள்ளுவன் சொல்லலாம் படிச்சது வேணா போயிடும். வள்ளுவன் 10 உடமை சொல்லியிருக்கேன். அன்புடைமை, அடக்கமுடைமை, குறைவுடைமை, ஒடுக்க உடைமை, அருளுடைமை, பல்லுடைமை, 4 10 உடமை சொல்லியிருக்கேன். அவனை 10 ஆமை கொண்டாட சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா அழுக்காராமை, பிறநிலையாமை, வெக்காமை, புறம்புறாமை, கல்லுண்ணாமை இப்படி சொல்லிட்டு கிடைச்சா நிலையாமை இப்படிலாம் சொல்லிட்டு பெரியாமை, விளையாமை, கல்லுண்ணாமை, கடைசியா பெரியவாற்றாமை இல்லை. வள்ளுவன் உடமை கூட அவங்கள்ட்ட இருக்கு. வள்ளுவன் சொன்ன ஆமை ஒண்ணு கூட இல்லை. அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து அமைப்பு பாராட்டுகிறாரு. அந்த வேலை எல்லோருடைய பாடல் எழுதக்கூடிய நம்முடைய பாடகர்கள் இன்னும் பல விருதுகளை நிச்சயமாக தேசிய விருதுகளை பெற்று இந்த பல்லாண்டு காலம் கோயிலை வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என்னை வரவேற்புரை நல்கிய பின் வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கும் அத்தனை இன்றைய பாராட்டி அரவேண ராசியர் அவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்கள் காலையில் எச்சில் எழுதி வச்சிருந்த 10:30 வெள்ளைமாடியுமே கரெக்டாக அதே மாதிரி வந்துட்டாங்க. இந்த எல்லாருக்கும் இதுக்கு மேலே என்ன சீமையை வந்துச்சு. முன்னாள் எம்எல்ஏ தான் கொள்கை வந்த மாதிரி இருந்தால் சிறுகை சீர்கம் மன்னர் தான் சிறுகை சீர்கமாக இருந்தால் பச்சேரி வளர்ந்தால் கிராமம் வந்து ஆக இந்த மாவட்டம் முழுவதும் வாழ்நாள் இப்பொழுது விழாவிற்கு ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய தேசிய நல்லாசிரியர் ஐயா கணபன் ஐயா அவர்களுக்கு நன்றி. பாராட்டு விழாவிற்கு மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பு மரியாதைக்குரிய ஐயா ராஜசேகரன் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நம் ஜவஹர் கிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தாண்டு அன்று மின் இதழ் அப்படிங்கிற ஒரு இதழ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இதழின் சார்பாக யுவசக்தி, அந்த மின்னிதழ் பெயர், அந்த யுவசக்தி மின்னிதழின் சார்பாக மாமனிதர் பால்ராஜ் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க மின்னிதழ்ல. அதை சிவகங்கை இளைய மன்னர் மகேஸ்வரி ஐயா அவர்கள் வெளியிட மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கும் மேலாளர் அருண்குமார் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பயணம் செஞ்சுக்கிட்டு அந்த பயணத்தின் அடிப்படையில் அவர் பெற்ற இந்த பெருமை எல்லோருக்கும் சமமானது. இங்கே பெற்ற தேசிய நல்லாசிரியர் கண்ணப்பன் இளைய மன்னர் மகேஸ்வரி அவர்களுக்கு, ஐயா ராஜசேகரன் அவர்களுக்கு, அண்ணன் ராஜசேகரன் அவர்களுக்கு, ஜவஹர் கிருஷ்ணன் அவர்களுக்கு மற்றும் அமைப்பில் உள்ள தோன்றின் ஓவியத்தை எப்படி மக்களிடையே கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு முனைப்புல கிட்டத்தட்ட நாங்கள் சிவகங்கை அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு காலகட்டங்கள்ல ஓவியர் எப்பயுமே வறுமையில் தான் இருப்பாங்க. அப்ப நாங்கள் ஒரே தெரு, ஒரே பிள்ளையார்கள் தெரு, பக்கத்து அடுத்தடுத்து உள்ள வீடுகள், இதுல இருக்கக்கூடிய எங்களுடைய வறுமைகளை பத்தி அடிக்கடி பேசிக்குவோம். அப்ப ஒரு எங்க குடும்பம் இருக்கலாம், எங்க குடும்பத்துல ஒரு முட்டை வாங்கிட்டு வருவோம். அந்த ஒரு முட்டையை வாங்கிட்டு என்ன ஒரு முட்டை வாங்குறேன்னு நினைப்பான். ஆனா அந்த ஒரு முட்டையை 4ஆ பிழைக்கிறது குடும்பமே சாப்பிடும். அப்படித்தான் அந்த ஓவியனாக இருக்கட்டும், அந்த கலைஞனாக இருக்கட்டும், அந்த கலைஞனுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் பெருமைக்காக சொல்லவில்லை, இந்த அரசு வந்ததிலிருந்து
கோவையினுடைய நிலைமை எங்கோ போய்விட்டது. சிறப்பான ஒரு நல்ல ஏற்பாட்டை ஒரு தமிழுக்கும் சரி ஓவியர்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய அரசுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அந்த காலகட்டங்களில் அவர் விறகுல தான் அடுப்பறிக்கணும். அப்ப அடுப்பறிக்கும் போது அவர் பல வகைகளை பிரிக்க விடுவாரு. என் கருவடையில் தான் வருவாரு. அப்ப கேட்பேன், என்னங்க அடுப்பறிக்க வீட்டில் வாங்க மாட்டாங்களா அப்படின்னு. அன்னைக்கு இது எரிக்கிற அடுப்புலனே இது பூரா இங்கே பூரா மரச்சிருப்போம்னே அப்படின்பார். இந்த விறகு கடையெல்லாம் வாங்கிட்டு வருவார். அதுல ஒண்ணுன்னா உண்மையிலே என் பேசுவார். எப்படி இந்த ஒவ்வொரு மரமும் என்னென்ன வகை கலர்கள் பயன்படுது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அது மைசூர்ல தான் அந்த மரச்சிற்பத்துக்கு ரொம்ப புகழ் பெற்றது. ஆனா இவர் சிவையில் இருந்து தெரிஞ்சுக்காருன்னா அந்த ஒவ்வொரு மரத்தையும் தனித்தனியா வேடிக்காட்டான்னு தெரியும் உங்களுக்கு. அந்த வேடிக்காட்டான்ல தேக்கு மரத்துடைய ஒரு 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 கலரை ஒரு இதை ஒரு பயன்படுத்துது. அதே மாதிரி புளிய மரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த புளிய ஆசுன்னு சொல்லுவாங்க, புளிய ஆசுன்னு சொல்லுவாங்க. அந்த புளிய மரத்தை கொண்டாந்து அதை தனியாக கட்டி எடுத்து அதனுடைய உட்பதிப்பு அவர் பயன்படுத்துவாங்க. நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய என்ன வகையில் கிடைக்குதோ அதுகளை அவர் இலகுவா பயன்படுத்தி அவருடைய உழைப்பு இன்றைக்கான வெற்றி. இந்த மர உற்பத்தி பதிப்புங்கிறது இப்போ நாங்கள் வரைகிறோம் அப்படின்னா ஒரு அவுட்லைன் ஸ்கெட்சை போட்டு வரைஞ்சிட்டு ஒரு கலர் பண்ணிட்டு விட்டுறோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. அவுட்லைன் பண்ணணும். சிற்பக்கலை எப்படி ஒரு சிற்பத்தை கண்டு கொடுத்த சிற்பத்தை உடைச்சு உள்ள கொண்டாந்து சிற்பமாக கொண்டு வராங்களோ அதே வடிவத்துக்கு இவருடைய உழைப்பு. எப்படின்னா அந்த அந்த ஸ்கெட்சை பண்ணிட்டு அந்த ஸ்கெட்சுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி கலர்களில் ரேசிங் பேப்பர்ல தனித்தனியாக எடுக்கணும். எடுத்து ஒவ்வொரு வகையான மரத்திலையும் ஒட்டி அதை தனித்தனியாக கட் பண்ணி அந்த பீஸா சேர்த்து மொத்த வடிவத்தை கொண்டு வரணும். அது சொல்றது வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப அருமையான செயல். அவருடைய செயல்பாட்டுக்கு இந்த தமிழக அரசு இது ஒரு விருது கிடையாது. அவர் கொடுத்தது 2 விருது. அதை நான் பாராட்டு கூட சொன்னேன். 2 விருது நீங்க அதை சுட்டி காட்டியிருக்கலாமே அப்படின்னு. அப்படியே கலைச்செம்மல் விருது இந்த கட்டணம் அதிகமான விருது, அதிக மதிப்புள்ள ஒரு விருது. அந்த விருதுக்கும் இந்த விருதுக்கும் சேர்த்து இந்த இந்த நிகழ்ச்சியை நடந்து சொல்லி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு சொல்லி கூட சொன்னேன். ஏன்னா அந்த கலைச்செம்மல் விருது தமிழக அரசுல ரொம்ப அரிதான ஒரு விருது. அந்த விருதையும் அவர் வாங்கிக்காரு. இன்னும் பல விருதுகள் ஐயா இந்த மாதிரி இன்னும் நம்ம தேசிய அளவிலேயே ஒரு விருது வாங்கணுங்கிறத பாராட்டி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த வெற்றி வகை சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தமிழ் இலக்கியங்கள்ல எப்படின்னா வெற்றி வாகை சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அந்த காலத்தில் துண்டுகளோ இதுகளோ எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் வெற்றி விட்டு வரக்கூடியவர்களுக்கு வாகை மரத்தில் இருக்கக்கூடிய பூ, வாகை இலை இவைகளை தலையில கட்டி அந்த சூட்டுவாங்க. அதே நாங்கள் எங்கள் தமிழ் சங்கத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அந்த வாகையை. அதை அவருக்கு அனைத்து பெருமை கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வாய்ப்பு நன்றி பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. பொதுவாக உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பொதுவாக வாழ்வுரை முன்னிலை இதெல்லாம் பேசி முடிச்ச பிறகு ஒரு நாள் 2 நிமிடம் மட்டும் பேச வேண்டும் என்பதை முதல் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவது எல்லாம் பேசி முடிந்த பிறகு அவருக்கு மரியாதை செய்தது அனைவரும் செய்து கொள்ளலாம். எனக்கு செஞ்சுட்டு அதுதான் இருக்கு. அதன் அடிப்படையில் அடுத்ததாக நடனமாடிய மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள். நினைவு பரிசு வழங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் இன்னொரு அன்பான வேண்டுகோள். அனைவருக்கும் உணவு தயார் செய்வது. அதனால் யாரும் உடனடியாக சென்றிருக்க வேண்டாம். அனைவரும் நிகழ்ச்சி இருந்து உணவு கேட்டுக்கொள்கிறார்கள்.
இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கை நகர் அனைத்து அமைப்புகள் இணைந்து நடத்தும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் பாலராஜ் அவர்கள் தமிழக அரசால் 25-26 ஆண்டிற்கான வாழும் கைவினை பொக்கிஷம் என்ற விருதை பெற்றமைக்காக நாம் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை இளைய மன்னர் அன்பிற்குரிய ராஜ்குமார் ஆர் மகேஸ்வரி அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்ற என்னுடைய நெஞ்ச நிறைந்த அண்ணன் எந்தெந்த மக்கள் சேவகர் அண்ணன் டி ராஜசேகரன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே, மரியாதைக்கும் பாசத்திற்குரிய அண்ணன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் குலசேகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு இயக்குனர் போல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் ஜவஹர் கிருஷ்ணன் அவர்களே, ஓவியர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருக்கிற பாரதி அன்பன் யுவராஜ் அவர்களே, மற்றும் இந்த விழா நாயகர் பாலராஜ் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் பெரியவர்கள், ஆண்டவர்கள், சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருது பெற்றமைக்காக என்னை ஜவஹர் அவர்கள் சொல்லி கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் மீண்டும் பல்வேறுபட்ட இன்னும் பல மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்ற மிகப்பெரிய உயரிய விருதுகளை எல்லாம் பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஒரு துணை விருது சார்பாகவும் அவரை வாழ்த்தி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சுப்பராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா பாலராஜ் ஐயா சார்பாக ஐயா அவர்களுக்கு நிறைவு பெற்றுள்ள சாம்பலிகா பள்ளி காலாளர் சேகரன் அவர்கள், சுப்பிரமாணிக்கம் அண்ணன் அவர்களை அன்புடன் நிலைக்கு அளிக்கின்றோம். வாழ்த்துறை அளவர் குறைந்தபட்சம் ஒரு 2 நிமிடம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இங்கு அமர்ந்திருக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற இளைய மன்னர் அவர்களுக்கும், நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாழும் காமராஜர் ஐயா திரு ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும், இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர் அண்ணன் தோழர் குணசேகரன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களுக்கும் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி இன்றைய தினம் தமிழக அரசால் 2025-2026 ஆண்டிற்கான வாழும் கைவினை பொக்கிஷம் என்ற விருது பெற்றுக் கொண்டிருக்கும் கலைஞர் திரு கா பாலராஜ் அவர்கள் பாராட்டு விழாவிற்கு வருகின்ற அத்தனை நல்ல உள்ளவர்களையும் வருகிற வரவேற்று நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக அவர் இன்னும் நம்ம கணக்கு கூறியது போல தேசிய விருது கிடைக்க நம்முடைய பகுதி மக்கள் சார்பாக நம்முடைய மக்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலையிட்டு கொண்ட தலைவர் அண்ணன் சுப்பிரமாணிக்கம் அவர்களுக்கு நினைவு பேசுகிறார். மக்களாக பட்டய தலைவர் சிவகங்கை காஸ்மாஸ் சயின்ஸ் சங்கத்தின் பட்டய தலைவர் அண்ணன் பாரதிதாசன் அவர்களை அன்புடன் நினைக்கின்றோம். வாழ்த்துறை வழங்குமாறு. இன்றைய விழாவின் நாயகர் வாழும் கைவினை பொக்கிஷம் கலைஞர் பாலராஜ், மேடையில் அமைந்திருக்கும் சார்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகளிலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அளவிடலான் என்ற சிறிய கிராமத்திலே பிறந்து அங்கே துவக்க கல்வியை முடித்து
ஓரியூரிலே உயர்கல்வியை முடித்து அதற்கு பிறகு இந்த கலை பயிற்சியிலே சிறப்பாக பயின்று தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி இன்று தமிழக அரசின் விருதை திரு பாலராஜ் அவர்கள் பெற்றிருக்கார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு என்னன்னா, என்னுடைய அலுவலகம் முறையில் 2 கலைஞர்களை தினசரி சந்தித்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாலராஜ், கலைஞர் முத்துகிருஷ்ணன் 2 பேருமே இந்த தமிழகத்திலே உயர்ந்த விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஜெயமும் லட்சுமியும் அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் சகோதரி ஜெயலட்சுமி தான் என்று குறிப்பிட்டு அவர்களுக்கும் எனது வார்த்தைகளை தெரிவித்து ஒரு வேண்டுகோள் மட்டும், தமிழகம் முழுவதும் உள்ள இந்த மாதிரியான ஆர்வம் உள்ள இளைஞர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பயிற்சி கல்லூரியை நீங்கள் சிவகங்கையில் உருவாக்க வேண்டும். உங்களுடைய கலை எங்கு பரவ வேண்டும். அது இங்கு உருவாக்குவதன் மூலமாக இந்த கலைக்கான புவிசார் குறியீட்டை சிவகங்கை பெற வேண்டும் என்று வேண்டி வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ஜேசி தலைவர் திரு உதயன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். காலத்தை வெல்லும் கடைசிக்கு ஒரு இளவணக்கம். இந்த வகையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சான்றோர்களுக்கும் கலை ரசனைமிக்க பொதுமக்களுக்கும் அனைத்து சங்க தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இயற்கை எண்ணை பூமிக்கு தந்த பச்சை ரத்தம் தான் மரம். அந்த மரத்திற்கு ஒரு வடிவத்தை காண்பது எளிது. ஆனால் அந்த வடிவத்திற்கு உயிர் கொடுப்பது என்பது ஒரு பிரதமர் செய்யும் வேலைக்கு சமம். இன்று நாம் பாராட்டும் கலைஞர் கலைச்சொன்னால் திரு கா. பாலராஜ் அப்பா அவர்கள் மரத்தை செதுக்கவில்லை, மரத்திற்கும் மரத்திற்கும் அழகை சிறை மீண்டு நமக்கு காட்டுகிறார். இவர் கையில் பிடித்திருப்பது வெறும் இரும்பு ஒளி அல்ல, அது ஒரு உணர்ச்சி கலை. மரம் இவரிடம் பேசுகிறது, இவர் மரத்திடம் காதல் கொள்கிறார். இந்த உரையாடலின் விளைவுதான் நாம் காணும் இந்த அற்புத சிற்பங்கள். சிதறும் மரத்துகளுக்கு இடையே ஒரு மகா காவியத்தை படைக்கும் இவரது பொறுமை இன்றைய அவசர உலகிற்கு ஒரு மிகப்பெரிய பாடம். கலாச்சாரம் என்பது வெறும் புத்தகத்தில் இல்லை, அது இது போன்ற கலைஞர்களின் கை ரேகைகளில் ஒளிந்திருக்கிறது. நம் பாரம்பரியத்தை அறியாமல் காக்கும் போர் வீரர் இவர். கல்லுக்கு உண்டு மௌனம், ஆனால் இவர் செலுத்திய மரத்திற்கு உண்டு ஜீவன். அப்பா அவர்களே, உங்களது ஒளிபட்டு இன்னும் 1000 மரங்கள் சிலைகளாக வேண்டும். காலங்கள் கடந்தும் உங்கள் பெயர் அந்த சிற்பங்களில் அடையாத கல்வெட்டாக நிலைத்து நின்ற வேண்டும். உங்கள் கலைப்பயணம் தொடரட்டும், உங்கள் புகழ் திசையிட்டம் பரவட்டும். நன்றி, வணக்கம். ஜேசி தலைவர் உதயன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. சிவகங்கை இளையமன்னர் மகேஸ்வரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இளையமன்னர் மகேஸ்வரி ஐயா அவர்கள் பாலராஜ் ஐயா அவர்களுக்கு முன்னாடி பற்றி கௌரவிக்கிறார். வீரமங்கை வீரநாச்சியாரி புகைப்படம் ஐயா அவர்களுக்கு சிவகங்கை அரண்மனை சார்பாக வழங்கப்படுகிறது. நன்றி, நன்றி. மகேஸ்வரி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ் அவையத்தின் சார்பாக புலவர் காளிதாசா ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். இன்ப கடலே நடித்தமிழே, சோலை மடலே சுவை தமிழே, நீ என் உயிரேறி உடலேறி வாழ்கின்றாய், உன்னை வணங்குகிறேன். சிவகங்கை நகர அமைப்புகள் இணைந்து நடத்துகிற வாழும் கலை பொக்கிஷம்
விருதாளருக்கான இந்த விழாவிற்கு விளைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை உண்டாக்கிக் கொள்கிறேன். உண்மையாகவே கலை என்பது நெடுங்காலமாக நம்மோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஓவியக்கலை எல்லோருமே பார்த்த உடனே வியந்து கூற ஒன்றாக இருக்கும். பொதுவாக கலைஞர் என்பவர் யார் என்றால் நாம் பார்க்கிற அனைத்து காட்சியையும் கவிதையாக, ஓவியமாக, மற்ற வகைகளை தருகிறவர்கள் கலைஞர். சங்க இலக்கியத்திலே இந்த கலை பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏன் ஐயா அவர்கள் ஒரு சின்ன குக்கிராமமா இருக்கக்கூடிய நகரத்தினால் கூட சிவகங்கையில் இருந்து இப்படிப்பட்ட ஒரு உயரிய விருதை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா ஐயாவோட பணி அந்த மாதிரி. இப்ப நிறைய பார்த்தோடனே நானே முதல்ல அந்த பூம்புகார் விருது வாங்க பார்த்தப்ப ஓவியம் தானே அப்படின்னு போய் விட்டேன். அப்பதான் சொன்னாரு, ஓவியம் இல்ல, நல்லா பாருங்க அப்படின்னு. உட்பதிப்பு மரத்துல நிறத்துக்கு தெரிந்தது போல ஒவ்வொரு மரமா ஒட்டி ஒட்டி அந்த ஓவியம் செய்யப்படுது, அந்த சிற்பம் செய்யப்படுது, மரச்சிற்பம். இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது வெள்ளைக்கு ஒரு நிறம். அன்னைக்கு போய் பார்த்து பேசும்போது சொன்னாரு, 40 ஆண்டுக்கு முன்னாடி வாங்கின ஒரு மரத்தை இன்னைக்கு பாதுகாப்பா வச்சிருக்காரு, இலையா வச்சிருக்காரு. அதை எப்படி நறுக்குறேன்னு காட்டுறாரு. நூல் போல இருக்கு, அதை வச்சு நறுக்கி கண்ணிமை அளவு கூட நறுக்க முடியும். அதை நறுக்கி அதை விட்டுறாரு. அப்படி நுண்கலை, கலை மட்டும் இல்லை, இது மிகப்பெரிய நுண்கலை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கலைஞர். அதனாலதான் தேடி தேடி அவருக்கு தமிழக அரசு விருதை தர்றாங்க. அப்படிப்பட்ட வாழும் பொக்கிஷமாக வாழ முடியும். நான் முன்னாடியே சொன்னது போல சங்க இலக்கியம் முழுக்க நிறைய குறிப்புகள் நமக்கு இந்த கலை பற்றி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கவர்ந்த ஒரு சில வரியை சொல்லிட்டு போன்னு நினைக்கிறேன். பட்டினப்பாலையில அரங்கிலேயே வகநட்டி சோறு வாக்கிய கொழுகஞ்சி யாரு போல பறந்தொழுகி ஏறு புற சேராகி தேரோட துகள்கள்வி நீராடிய கணிது போல வேறுபட்ட வினையோகத்து வெண்கோயில் மாசு விட்டும் அப்படின்னு வழி சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த அறநிலையங்கள்ல சாப்பாடு வடிக்கிறாங்க, சோறு வடிச்சு போடுறாங்க. வடிச்சு போடுற அந்த கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சி தண்ணி தெருவெல்லாம் ஓடுது. தெருவெல்லாம் ஓடி அங்க இருக்கக்கூடிய காளைகள் 2 சண்டை போடுது. சண்டை போடுறப்ப இந்த கஞ்சி தண்ணி கலங்கி நிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வெயில் பட்டு அது காயுது. அது தேர் ஓட ஓட அந்த துகள் எல்லாம் இங்க இருந்து கிளம்பி மேலே எழுந்து போய் ஒரு வீட்டு மாடத்துல இருக்கக்கூடிய ஒரு யானையோட சிற்பத்துல போய் படியுது. இது வெள்ளையா இருக்கு, அந்த துகள் போய் இந்த யானையோட சிற்பத்துல படிஞ்சு அது எப்படி இருக்கா? நீர் போத்த யானை போல அந்த உடல் முழுக்க சாம்பலை போட்டது போல அந்த யானை தெரியுது அப்படின்னு பட்டினப்பாலை. இன்னும் ஒரு பாடலோட நிறைய செஞ்சேன். என்ன அப்படின்னா, அதியமான பத்தி அவ்வை ஒரு பாட்டு பாடினாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னா, அதியமான் எப்படிப்பட்டவான் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. எதிரியை பார்த்து சொல்லுவாங்க, களம்புதல் ஓங்குமின் தெவ்வி போர் எதிர்ந்து எம்முடும் உடனல் பொருணன் வைகள் எட்டே செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலம் ஒண்ணே. என்ன சொல்றாங்க? எதிரிகளே, நீங்க போர்க்களத்துக்கு வராதீங்க. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு வீரர் இருக்குன்னா, அந்த வீரன் எப்படிப்பட்ட வீரன் தெரியுமா? அந்த வீரன் ஒரு நாள்ல 8 தேர் செய்வான். ஒரு நாள்ல 8 தேர் செய்த அந்த வீரன் ஒரு மாதமா ஒரே ஒரு தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் மட்டும் செய்தா எப்படி வலிமையா இருக்குமோ அதே போல வலிமை உடையவன் அந்த வீரன். அப்படிப்பட்ட வீரன் அதியமான் அப்படின்னு சொல்லி அவ்வை சொல்றாங்க. அதே போல நம்ம சிவகங்கை கிடைத்த அப்படிப்பட்ட ஒரு வரச்சிற்ப கலைஞர் நமது பாலாஜி அவர்களை காலந்தோறும் பாதுகாப்பும் பாராட்டுவோம் சொல்லி வாழ்த்துக்கு நன்றி பெறுவதற்கு நன்றி. வணக்கம். காளிதாசா ஐயா அவர்களுக்கு குரான் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர் நினைவு பரிசு முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. முன்னிலை வைத்து வருகிறது மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் பாலாஜி அவர்களை வாழ்த்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நமது வரலாற்று சிறப்புமிக்க சிவகங்கை மண்ணுக்கு பெருமை சேர்த்த விதமாக மத சிற்ப உட்பகுதியில் இருந்து ஓவியங்களை சிலைகளாக வடித்து இன்றைக்கு தொடர்ந்து 3வது முறையாக தமிழக அரசுடைய விருதுகளை பெற்றிருக்கிற அருமை நண்பர் பால்ராஜ் அவர்களுக்கு பெருமையோடு நடைபெறுகிற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் இங்கே தலைமையாகி உடல்நலம் காரணமாக நீண்ட நேரம் வர முடியாமல் சென்றிருக்கிற நமது சிவகங்கை இணையமலர் ராஜ்குமார் மகேஸ்வரி அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்கின்ற நமது பெருமைக்குரிய அருமை மூத்தவர் அருமை அண்ணன் ராஜசேகரன் செம்பள்ளி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஜவஹர் கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி அமர்ந்திருக்கிற தேசிய நல்லாசிரியர் அருமையர் கண்ணப்பன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகிறது உரையாற்ற இருக்கிற பூம்புகா தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சி நிறுவனத்துடைய மேலாளர் அருமை நண்பர் தினகரன் அருண்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கடந்து கொண்டிருக்கிற சிவகங்கை தமிழ் சங்கத்தை சேர்ந்த தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, சுந்தரமாணிக்கம் அவர்களே, ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களே, பாரதிதாசன் அவர்களே, உதயன் அவர்களே, காண்டிராஜ் அவர்களே, தியாகரூபி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது வாழ்க்கை வழங்கியிருக்கிற பல்வேறு நண்பர்கள் உள்ளிட்ட மவுண்டேற்றா பணியுடைய தாராளர் கார்த்திக் அவர்களே மற்றும் நமது சாப்பிட பணியுடைய தாராளர் அருமை நண்பர் சேகர் அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற பல்வேறு உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து முதலில் உங்கள் சார்பில் என் சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பில் பால்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாம் ஒரு வரலாற்றை படைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை கதைதான். அதுதான் நீண்ட காலம் அது கவிதையாக இருந்தாலும் சரி, கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, கதைகளாக இருந்தாலும் சரி, அல்லது புகை ஓவியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 1000 ஆண்டு 2000 ஆண்டு 5000 ஆண்டு என்று 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட இருக்கக்கூடிய வரலாறுகள் இவைகளுக்கு தெரிகிறது என்று சொன்னால் இப்போ இருக்கிற மாதிரி எழுத்துக்கள்லாம் கிடையாது. அப்போ பேப்பர்ஸில் எழுதுறதில்லை, செவிவழி செய்திகளும் கதையாக கேட்ட பாடலுடைய அந்த தொடர்ச்சிகளும் அதை போல அதற்கு அடிப்படை ஆதாரமாக உள்ளது இந்த இதை கண்டுபிடிக்கிறது தான். அந்த மாதிரி புகையில போனாங்க அஜந்தா ஓவியம் ஒரு புகை பம்பாயில் இருக்குது, அதில் ஒரு இந்திய வரலாறு சொல்லுகிறோம். அதே போல நாம் புதையுண்டு போயிருப்பதை கூட உள்ள எடுத்து அதனுடைய வரலாறுகளை எடுக்கிற அதில் புதுசாக இருக்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் இது ஒரு அடிப்படையில் அதையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ மனித குலத்துடைய வரலாறுகளையே இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கு அடிப்படையாக இருப்பதெல்லாம் கலை தான். கலை கொடுக்கும்போது நாடகங்கள், கவிதைகள் இதெல்லாம் பேசும் பொருளாக மாறிட்டே இருக்கிறது தொடர்ச்சியாக இருக்கு. அதனால தான் நம்ம பழைய கால கவிதைகள்லாம் நம்மளுடைய தொல்காப்பியம் எழுதப்பட்டது. இன்னைக்கு திருவிழாரம் 10,000 ஆண்டு 15,000 ஆண்டு 5,000 சொன்னா, அப்புறம் 8,000 சொன்னா 10,000 போயிடுச்சு. ஆய்வுகளை மேற்கொள்ள இப்படி பல 1000 ஆண்டுகளை கடந்து நிற்பது இந்த கலை பொருட்கள். அதில் குறிப்பாக மரத்தின் மூலமாக இந்த ஓவியத்தை அவர் செய்திருப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஏதாவது வேற மாதிரி ஒரு சிற்பங்கள் தான் உடைச்சிக்கலாம், கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவர் ஓவியத்தை வரைந்து சின்ன சின்ன மரத்துண்டுகளை தேடி அதுக்கு ஏற்ற மாதிரி கலரான மரத்துண்டுகளை தேடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குதிரை படத்தை அங்கே ஓவியங்கள் வச்சிருந்தாரு. அது பார்த்தா நான் கூட போயிட்டு இருந்து அடிப்பாங்க வச்சிருந்தேன், வடஞ்சிட்டு எல்லாம் கலந்து கொடுத்தாங்க. ஆனால் இல்லை சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, என்ன கலர் தேவையோ அதுக்கான மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய உட்பகுதியை எடுத்து அதை செதுக்கி கொண்டு போய் அதை
பின்பற்றி வச்சு தான் இந்த கடலை உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் பெரும்பாலும் இந்த எனக்கு ஆரம்பத்தில் பெரிய ஆர்வம் இருக்கிறது இல்லை, இந்த ஓவியங்கள் அது வரைக்கும் படைக்கல. ஆனால் நீங்கள் நம்ம முத்துகிருஷ்ணன் ஓவிய கண்காட்சி வச்சிருந்தார், பெரிய ஓவியர், உண்மையிலேயே ஓவியர் வந்து அவர் வச்சிருந்தாரு. அதெல்லாம் போய் பார்த்து அவங்க சொல்ற விதங்களை கேட்டதுக்கு முன்னாடி நம்ம தெரியாம ஒரு சினிமா நடிகருக்கு போய் நம்ம ஒரு ரசிகராக போயிடக்கூடாது, நடிப்பு அது மாதிரி ஓவியத்தை புரிந்து கொள்வதற்கு பின்னால் தான், சிற்பங்களை புரிந்து கொள்வதற்கு பின்னால் தான் நமக்கு அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஈடுபாடே. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நுணுக்கமாக பொறுமையாக சும்மா வரைஞ்சிட்டு போவதில்லை. சிற்பங்களை செலுத்தும் போது லேசா உடனே சிற்பத்தின் சிற்பத்தினுடைய தன்மையாக இருக்கும் போது அப்ப ஒரு மரத்துல கண்ணுல ஓவியங்களை வரைகிறதுல முக்கால்வாசி வரைஞ்சி கடைசியா ஒரு இடத்துல வந்து ஒரு தப்பு தல்லாமல் அடிக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அவ்வளவு கவனமாக நிதானமாக அக்கறையாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில் வச்சுக்கலாம், அல்லது அது வந்து ஒரு வரலாறு. அந்த அடிப்படையில இன்னைக்கு அது இருப்பதுதான், அதுதான் நமது வரலாறுகளை பின்னாடி சொல்லிட்டு தமிழர்கள் யாரு, அமெரிக்கா ஆங்கிலேயர் பேசக்கூடிய அவங்க அமெரிக்கா யாரு, நீங்களோட யாரு, மனித இனம் எப்படி படைச்சிருந்தது, எல்லாவற்றையும் நாம் அடிப்படை ஆதாரங்களாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிர் தொழில். எப்படி ஒரு மனித உயிர் வாழ்வதற்கு காற்றும் தண்ணீரும் உணவும் தேவையோ, அதை போல நமது வரலாறு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வது இந்த ஓவியங்கள் இந்த இதுதான் என்பது ஒரு பெருமைக்குரிய இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே வந்து நமக்கு புரிஞ்சதுல தமிழ்நாடு இந்தியாவை ரொம்ப வீக்காக தான் இருக்கலாம். இவ்வளவு புகழ்பெற்ற ஓவியங்கள் கொண்டிருந்தா கூட அது பெருமையோடு பார்க்கிற ஒரு இது நமக்கு இல்லை. எங்கேயாவது பார்த்தீங்களா, அது இருக்கா, கடற்கரை இருக்கா, அல்லது கோயில் இருக்கா, போய் சாமி இருந்துச்சு. அந்த கோயில்ல எப்படிப்பட்ட சிற்பங்கள் இருக்கு, அந்த கோயில் என்ன வரலாறு சொல்றது, வெளியில இருக்கிறது சிற்பம் இல்லை, அது ஒரு வரலாறு. சில கோயில்கள் மனிதன் எப்படி வாழ்றாங்கிறதுக்கு அடிப்படையாக அப்ப இதெல்லாம் வந்து நம்ம புரிந்து கொண்டாடா. ஒரு ஊருக்கு போனோம், ஒரு கிராமத்துக்கு போனோம், கோயிலுக்கு போனா கூட நாம் சாமி கும்பிடுவது நம்பிக்கை. ஆனால் அந்த சாமியை கும்பிட்டு வெளியே வந்தாங்க அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கோயில் மாடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை நாம் பார்த்து அதிலிருந்து பல்வேறு கருத்துக்களை, அறிவுரைகளை, நமது முன்னோர்கள் காட்டிய அந்த வழிமுறைகளை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் நாம் உண்மையான அந்த சிந்தனைக்கு மரியாதை என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு அறிவுபூர்வமான வளர்ச்சிக்கும் பயன்படும். அந்த அடிப்படையில் தான் ஒரு அழியாத நினைவு சின்னத்தை உருவாக்குகிற இந்த சிற்ப கலையில் நமது பாபராஜ் அவர்கள் இங்கே தமிழ்நாடு அரசின் 3வது முறையாக அவருடைய அங்கீகாரத்தை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். உண்மையிலே அது சிவகங்கை வைத்த ஒரு மாபெரும் பெருமை. சிவகங்கை நகரம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நகரம். நான் இந்த ஊருக்காக சொல்லலை, வரலாற்று சிறப்புமிக்க நகரம். இன்றைக்கு இந்தியாவுடைய சுதந்திரத்தை என்னைக்கு நம்ம எழுதினாலும் இங்க இருக்கக்கூடிய வேலுநாச்சியாரி, மருந்து சோதனை நாம் மறக்க முடியாது, மறக்க கூடாது. அது ஜாதி இல்லை, அது இனம் இல்லை, மதம் இல்லை, அது நாட்டு மக்களுக்கான ஒரு ஒட்டுமொத்த ஆர்வையாக செயல்படுத்திருக்கிறார். அது ஒரு வெளியிட்ட அந்த தமிழ்தீவு பிரகடனம் என்பது இன்னைக்கு உண்மையிலேயே நமது மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. ஏன் அதை முன்னெடுக்கிறீங்கன்னு தெரியல. நாங்கள் கொஞ்சமாக முன்னெடுத்து பார்க்கலாம், அது பெரிய வீழ்ச்சி அடையல. உண்மையிலேயே இந்த சுதந்திர போராட்டத்திற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு கட்டமைப்பு இந்தியா முழுவதும் இன்னைக்கு 526 சமஸ்தானதாக இருந்த நாடு, ஒரே நாடு இல்லை. ஆனாலும் இந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட அதுதான் இந்த நாட்டை இணைப்பதற்கான ஒரு அடித்தூதாக அமைந்தது. மருதுமானிகளுடைய அந்த பிரகடன அறிக்கை அது கூட வரலாற்றில் இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து வரலாறாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு அதை பற்றி கற்றுக்கொள்ளணும். உண்மையிலே நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்ப வெள்ளையர்கள், அமெரிக்கன், மற்றவர்கள், பிரிட்டன்காரெல்லாம் வந்து முன்னேறாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்துல நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம். ஆனால் வரலாற்றை அவன் புரிந்து கொண்டு நமக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணி போறாங்க.
நீங்க எங்க வந்தாலும் சரி அவரை நல்ல நுணுக்கமா பார்த்தீங்கன்னா அவரை ஒரு வருஷம் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு 2 மாசம் 3 மாசம் அல்லது 3 மாதம் ஏதோ ஒரு கணக்கெடுத்து அடுத்த வருஷம் எங்கே போறா எந்த வரலாறு போய் பார்க்கணும் எங்கே பார்த்து அங்கே வருவாங்க. இதுதான் ஆயிரக்கணக்கான பேர் இந்தியாவில் வர்றாங்க. வந்து நமக்கு தெரியாத நமது பழமையான பண்பாடுகளை அவன் வந்து இங்கே அந்த இடத்துல போய் நின்று பார்த்து போட்டோ எடுத்து அந்த வரலாறுகளை கேட்டு அதைத்தான் பதிவு பண்ணி அனுப்புறாங்க. அதனாலதான் இந்த நாடு எல்லா விதத்துலையும் நம்மளோட வந்து அட்வான்ஸ் பண்ணி முன்னேறுது. பழமையான அந்த வரலாற்றுடைய தொடர்ச்சியில் தான் நாம். எனவே வரலாறுகளை நாம் நடந்துவிட்டோம் என்று சொன்னால் தொடர்ச்சி என்பது ஒரு சீராக முன்னேற முடியாது. அது அப்படியே தரையிட்டு போயிடும். ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் இருக்குன்னு சொன்னால் தாய் தகப்ப நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இதெல்லாம் வந்து ஒரு சீராக இருக்கும்போது குழந்தை அதை பார்த்து வளர்த்து ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையா மாறும். ஆனால் அதை தனியாக விட்டீங்கன்னா அது சின்ன வயதிலேயே சீரழித்து போகுது. அதே மாதிரி தான் நமது வரலாறு நமது வளர்ச்சியும். அப்போ ஓவியங்கள் என்பது ஏதோ வந்து பார்த்து ரசிப்பதில்லை, வரலாறுகளை சொல்வது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் அந்த நாட்டை இன்னும் முன்னுக்கு கொண்டு செல்வதற்கு அதிலிருந்து அடிப்படையிலிருந்து அடுத்த கட்டத்தைக்கு நாம் எப்படி போவது என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக நான் பார்க்கிறேன். எனவே அந்த அடிப்படையில் ஒரு நல்ல துறையில அறிஞர் பாலராஜ் இருக்கிறாரு. ரொம்ப அருமையான சிற்பங்களை விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னும் தேசிய விருதுகளை பெற வேண்டும். இந்த விருதுகளை இதை வந்து நம்ம வாங்கி நம்ம வீடுகளில் வைத்து நமது குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படிலாம் வரும்போதுதான் அதுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும். எனவே அந்த அடிப்படையில் நாமெல்லாம் இது ஏதோ ஒரு விழா அல்லது நமது நண்பருக்கு ஒரு பாராட்டு என்பது இல்லாமல் நாம் இன்னும் ஒரு ஆழமான ஒரு பண்பாடுகளை பற்றிய புரிதலுக்கான ஒரு துறைகளை ஆதரிக்கிற ஒரு மனிதர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினராக வருகின்ற மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் குணசேகரன் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நினைவு சொல்வது. அதற்கு முன்னதாக அண்ணன் குணசேகரன் அவர்கள் பாலாஜி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். இங்கே பாருங்க. ஓகேவா? ஓகே ஓகே. அப்போ சொல்லாங்க. நீ என்ன தட்டி மசதி சொல்லிக்கிறது. ரமேஷ் கண்ணன் அவர்கள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மர சிற்ப கலைஞர் ஐயா பாலராஜ் அவர்களின் பாராட்டு விழாவுக்கு வந்திருந்த அனைவரையும் எனது அறிவா சங்கத்தின் சார்பாக நஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலராஜ் அண்ணன் பற்றி ஒரு சில வரிகளை மட்டும் கூறி சென்று விடைபெறலாம் இருக்கிறேன். அவரை பாராட்டுவதற்கு முன்பாக அவரை நேரில் சென்று அவருடைய அந்த கலைக்கூடத்தை பார்க்க வேண்டும் என்று நான், காளிராஜா, சுரேஷர் எல்லாரும் நேர போயிருந்தோம். மிக பிரமாண்டமாக அவர் அறை ஒன்றும் இல்லை. 4 ஒரு மரம் இதழ்கள் ஒரே ஒரு அம்பம் மட்டும் இருந்தது. ஆனா இங்கே பார்த்தா கலைஞர் வந்து நான் எதிர்பார்த்து போனது வேற, அங்கே இருந்தது வேற. இந்த சின்ன அறையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அவரால் உருவாக்க முடிந்தது என்றால் அவருடைய மதிய நுட்பத்துடன் கூடிய கலைநுட்பம். வேலை எல்லாரும் செய்யலாம்,
ஆனால் அதை ஸ்மார்ட் ஒர்க் என்பார்கள். அவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக ஜொலிக்க முடியும். எத்தனையோ கலைஞர்கள் இருந்தாலும் இவர் மட்டும் ஏன் பேசப்படுகிறார் என்றால் அதில் அவர் தனது உயிரையும் உணர்வையும் கலந்து உருவாக்கியதால் தான் அந்த பூம்புகார் என்ற மகுடம் அவருக்கு சூட்டப்பட்டது தமிழக அரசால். நான் போய் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் அடைந்தது என்னவென்றால், ஒரு மேல மொட்டை மாடியில் ஒரு சிறிய அறை, அதற்குள் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அவர் அதன் மனதிற்குள் வைத்திருப்பார் என்று அறிய இயலவில்லை. நல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எப்பவுமே ஒரு அங்கீகாரம் இருக்கணும். அதுபோல சிறந்ததாக நல்ல முறையில் சிறந்ததாக ஒருவருக்கு பேர் அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக இந்த கலைஞர் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் என்பார்கள். ஆனால் இந்த கலைஞர் கலை கண்ணனின் தந்தை கையிலேயே கலைவண்ணம் கண்டான் என்று சொல்லி சிவகங்கை அறிவாசகன் சார்பாக பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணன் அவர்களுக்கு விழா சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. சிவகங்கை நகர் அனைத்து அமைப்புகளின் சார்பாக வாழும் கைவினை பொக்கிஷம் விருது பெற்ற மர சிற்ப உற்பத்தி கலைச்செம்மலுக்கா பாலராஜ் ஐயா அவர்களுக்கான பாராட்டு விழா, சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள மதுரையிலிருந்து வருகை தந்துள்ள பூம்புகார் தமிழ்நாடு கைத்திற தொழிலாளர் வளர்ச்சி நிறுவனத்தின் மேலாளர் ஐயா தினகரன் அருண்குமார் ஐயா அவர்கள் சிறப்புரை வழங்குவார்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய நிறுவனம் தமிழ்நாடு அரசு கைத்தொழில் வளர்ச்சி பூம்புகார் கலைஞர் இப்பொழுது நமக்கு பாராட்டு கலைச்செம்மலுக்காக பாலராஜ் அவர்கள் எனக்கு ஒரு 8 வருடங்களாக எனக்கு தெரியும். அவர் அந்த துறையில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக விருது பெற்று முதல்வர் மாவட்ட விருது பெற்றாங்க. அப்புறம் 2020 தமிழ்நாடு அரசால் வழங்க பூம்புகார் மாநில விருது. 2020 மாநில விருதுனா சீக்கிரம் வாங்க முடியாது. எனக்கு நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால எனக்கு தெரியும். அது தமிழ்நாட்டிலையும் 10 பேரை செலக்ட் பண்ணி அந்த கமிட்டி மெம்பர்லாம் வச்சு 12 IAS, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணுறது அந்த அவார்டுக்கெலாம். அதில் மாநில தமிழ்நாடு அரசால் வழங்குறதுல 10 அந்த 2020 நம்ம தலைமை அலுவலகத்தில் வேலை பார்த்தேன் சென்னையில். அவார்டு நான் பார்த்தேன். அப்போ நான் பார்க்குறப்ப சந்தோஷம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நான் மதுரையில் ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு தெரியும். அப்போ 2020 10 பேருக்கு சிவகங்கைக்காண்டி பண்ணி 10 பேருக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அப்பயே 4 கிராம் கோல்டு 50,000 கேஷு பூம்புகார் அவார்டில் வாங்கினாங்க. அப்போ இது மட்டும் இல்லாமல் அந்த வாங்குற பெனிஃபிட் என்னன்னா, அவங்களுக்கு 60 வயசு முடிஞ்சது இந்த மாநில விருது வாங்கினாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 8,000 பென்ஷன் தமிழ்நாடு அரசால் வழங்குறாங்க. அதையும் வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ அதுக்கப்புறம் 65 வயது முடிஞ்ச நிலையில் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம். நாங்கள் லாஸ்ட்டு அவார்டு அப்ளிகேஷன் நான் தான் சைன் பண்ணி அவருக்கு அனுப்பிவிட்டோம். அனுப்பிவிட்றப்ப நான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். போன டைமே வச்சாங்க, அது கிடைக்கல. இந்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த டைம் வச்சாங்க, வச்சு செலக்ட் ஆனது. எனக்கு அங்கே சென்னையிலேருந்து எனக்கு சொல்கிறப்ப சென்னையிலேருந்து எனக்கு ஃபோன் வந்துருச்சு, உங்களெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி. நானும் அந்த மீட்டிங் போயிருந்தேன். அவார்டு வாங்குற சிஎம் ப்ரோக்ராமுக்கு நானும் சென்னையில் இருந்தேன். அப்பயும் நான் பார்த்தேன் அவார்டு வாங்கினது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாழ்க்கை இணைப்பு இல்லாமல் தமிழ்நாடு அரசால் சிறந்த இயற்கையில் உயரிய விருது இந்த விருது தான் தமிழ்நாடு அரசில். ஏன்னா இந்த அவார்டில் பார்த்தீங்கன்னா 1 lakh இப்போ 1 lakh செக் கொடுக்குறாங்க, 8 கிராம் கோல்டு தராங்க, இல்லை தாமரை பட்டம் தராங்க இந்த சர்டிஃபிகேட்டில். இது தமிழ்நாடு 65 வயது சாதாரணமாக செலக்ட் பண்ண மாட்டாங்க. யாருக்குனாலும் 65 வயசுலேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. இல்லை சிறந்து விலங்கு இருக்காங்க. சிறந்து விலங்குனா அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. நான் நார்மலாக நம்மள மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் செலக்ட் பண்ணுறது இல்லை. ஃபுல்லாமே IAS ஆஃபீஸர் 6 IAS ஆஃபீஸர் எல்லாமே இருக்காங்க. இல்லை அதில் செலக்ட் பண்ணி அவங்க ஏற்கனவே நான் நிறைய கேள்விப்பட்டேன். இளைஞர் தலைமுறைகளுக்கு நிறையா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த தலைமுறை இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான். ஏன்னா 65 வாழும் கைவினைனா என்ன மீனிங்னா 65 வயசுல 2 நாள் சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ
சும்மா வாழும் கையில எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. 65 வயசுல கொடுக்குறவங்க கொடுக்கணும். வாழும் கையில 65 வயசு நிரம்பியவர் வந்து இந்த துறையில கலையில என்னென்ன சாதனை பண்ணிருக்காரு, எத்தனை பேருக்கு அவார்டு, எத்தனை பேருக்கு இந்த கலையை சொல்லி கொடுத்துருக்காரு, எத்தனை பேருக்கு யாருக்கு. இது மட்டும் இல்லாம எங்க நிறுவனத்துல வந்து இந்த ஒரு செய்த பொருள்களை வந்து நாங்க பை பண்ணி சேல் பண்ணி கொடுத்ததுக்காண்டி நிறைய டெல்லியிலாம் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க. 20 வருஷம்லாம் டெல்லியில ப்ராடக்ட் சப்ளை பண்ணியிருக்காரு. இந்த பண்ண ப்ராடக்டை டெல்லி, மதுரை, எல்லா ஷோரூம்லையும், சென்னை எல்லா ஷோரூம்லையும் ஒரு ப்ராடக்டை சப்ளை பண்ணி சேல் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோ பெரிய விருதை வாங்கிவிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன மகிழ்ச்சியா, நான் சைன் பண்ணி கொடுத்தேன் அந்த அப்ளிகேஷனில். அதனால அது வாங்கி அவார்டு கூப்பிட்டோன்னே, அதனால நான் உடனே வரேன்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் எந்த இதுக்கும் அவ்வளோ போக மாட்டேன். சாசனால நான் உடனே கூப்பிட்டோன்னே உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பேசினாங்க, வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் மன்னர் அவங்களுக்கும் எக்ஸ் எம்எல்ஏ அவங்களுக்குலாம் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். வருங்காலத்தில் இன்னும் அடுத்து இன்னும் ஒரே ஒரு அவார்டு பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், நேஷனல் அவார்டு. அந்த நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்கன்னா அவர் சீக்கிரம் வாங்குவான்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. அடுத்ததாக அந்த அவார்டு வாங்குறது என்னுடைய நன்றியை அழைத்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு விழாவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. உறவுகளுக்கு ஒரு அன்பான விழா நாயகன் பாகாஜ் ஐயா அவர்கள் ஏற்புரை முடித்தவுடன் சிறப்பு விருந்தினர் அவர்களை வந்து மேலே வந்து கௌரவிக்கலாம். கௌரவிக்கிறது அனைவருக்கும் இல்ல ஏற்பா அப்படியே சாப்பிட தாழ்மையான வேண்டுகோள். அவர் பேச்சை எல்லாரும் கேட்க 2 நிமிஷம் தான் பேசுவார். பேசினோம்னா சாப்பிட்டு சாப்பிட்டு மங்களமா வீட்டுக்கு போட ஆக்கப்பத்தி ஆரம்பிங்க. அவ்வளவுதான் மகிழ்ச்சி. தாய் தமிழுக்கு வணக்கம். எவ்வளவு பேர் இருந்தாலும் சிவகங்கை இளைய மன்னர் வந்து நானும் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா வந்து என்னை வந்து பாராட்ட போனாங்க. அதனால துறை அவர்களுக்கும் ஐயா நம்ம அண்ணன் எம்எல்ஏ வந்து நம்மளுக்கு உதவியா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நல்லா பண்ணுவாங்க. அது மாதிரி என்னுடைய நடத்திட்டு இருக்காங்க. தமிழ் சிம்மன் இந்த யுவசக்தி இதுல வந்து 40 ஆண்டு கால எனக்கு 2 பக்கத்துக்குள்ள 40 ஆண்டு கால அனுபவங்களையும் நம்ம ஜவஹர் சார் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னுடைய கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய மரம் நம்ம அண்ணன் புதுசு எடுத்துருந்தாங்க. பின்னாடி மந்த கால விளைய கிடைக்கும் 1985 நாங்கள் திறக்கும்போது மரங்கள்லாம் வாங்கக்கூட முடியாத சில கஷ்டங்களான சூழ்நிலையாக இருந்துச்சு. அதே ப்ராக்டிக்கலாக சொல்லுறாரு. அந்த மரக்கடையில் வந்து விரைக்கு வந்து மரம் எடுத்துட்டு வருங்க வீட்டுக்கு அறுக்கிறதுக்காக வேண்டிய அப்போ அண்ணன் பார்ப்பாரு. இப்போ விரைக்கிற மரம் தண்ணி இருக்குன்னு கேட்பாரு. அப்போ அவருக்கு தான் அந்த ஓவியத்தில் தெரியும். அப்படி அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு பண்ணோம். அதை வந்து கண்காட்சியாக வச்சுக்கிறோம். அந்த இதுலையும் எனக்கு வந்து 5 இடங்களை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. என்னால் வந்து பண கஷ்டமான சூழ்நிலை மதுரையில் இருக்கக்கூடிய தான மரக்கட்டளை வந்து அவங்களுடைய ரிசப்ஷன் நாளில் அவங்களுடைய தொழில்நுட்பத்துடைய வாழ்நாள் உளவியல் முறை வந்து இந்த 5 நிலைகளை வச்சு தான் நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதனால 5 நிலங்களையும் நீங்கள் பண்ணி தரணும். நாங்கள் வந்து உட்காரங்களை பார்த்தோம், ஸ்டோன் காரங்களை பார்த்து எதுவும் முடியல. எனக்கு வந்து இந்த மாதிரி மரம் பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணி தர மாதிரி இருக்கு. அதை இது பண்ணி அணுகுனாங்க. எனக்கு பாருங்க, அந்த ஒரு படம் பண்ணுறதுலேயே வந்து அது 80,000 ரூபாய்க்கு வர மினிமம் 6x4 படம். அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது பண்ணினேன். அது வந்து எனக்கு கிடைத்த ஒரு இடையெல்லாம் கிடைத்த வாய்ப்பு என்னன்னா, இந்தியாவிலேயே 5 நிலங்களை யாரும் அதனால அவங்களுக்கு நன்றி. அந்த நன்றி.
அப்புறம் வந்து எங்களுடைய மேலாளர் வந்து நாங்கள் தொடர்பு நிறையா போயிட்டு இருந்தோம்னா நிறைய மேலாளர்கள் வந்து பெரிய பெரிய ஆளுங்க இருந்தால் அவங்கெல்லாம் ஓய்வு பெற்று போயிட்டாங்க. இன்னைக்கு எங்க சாப்பாடுனால எங்க தினகரன் சார் வந்து நாங்கள் போகும்போதுலாம் அப்போ அவருடைய மாநில உறுப்பினர் செலக்ட் ஆகி போகும்பொழுது அந்த ஐஏஎஸ் வரும்போது ஒரு சிறிய துக்கமான நிகழ்வு நான் விருது வாங்க பற்றி எனக்கு துக்கப்பண்ணார். சிவகங்கையில் இறந்துட்டாங்க, என் வீட்டில் இறந்துட்டாங்க. நாங்கள் விருது வாங்குறதுக்கான போய் அப்போ சாரா இருந்துதான் ரொம்ப என்னைய பேசி பரவாயில்ல இருந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ப்ரொமோஷனில் வந்து இங்கே மதுரைக்கே வந்துட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அவங்க வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பூங்குவாருடைய திட்டங்கள், எங்களுடைய அவார்டு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப மிகச்சிறப்பு. நான் வந்து நேரடியாக போய் யார்கிட்டையுமே இருக்குன்னு சொல்ல அமைப்புகள்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். எங்கள் மேலாளருக்கு மட்டும் போய் சொல்லிட்டு வந்து எங்கள் மேலாளர் வந்து வாழ்க்கை ரொம்ப சிறப்பு. ஓய்வு முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும், எஸ்.எம். சுந்தரமாணிக்கம் அவர்களுக்கும், ரமேஷ் கண்ணன் அவர்களுக்கும், பாரதிதாசன் அவர்களுக்கும், உதயன் அவர்களுக்கும், பாலியராசா அவர்களுக்கும், தியாகபூமி அவர்களுக்கும் நன்றி. அனைத்து அமைப்புகளுக்கும் நல்லா நன்றி. எங்கள் உறவுகள்லாம் நிறைய வந்திருக்காங்க, எங்கள் நண்பர்கள் வந்திருக்காங்க, கவுண்டர் கிளாஸ் வந்திருக்காங்க, சேகரன் வந்திருக்காங்க, சம்பத் சார்லாம் எங்கள் கூட காதிக்காப்பில் வந்து அதெல்லாம் எங்களுடைய வறுமையான காலகட்டங்களில் தான் தெரியும். ஒரு படம் பண்ணிட்டு போய் காதிக்காப்பில் வித்தா தான் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் 40 காலம் நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சிரமப்பட்டு தான் ஆரம்பித்தோம். அதில் வந்து உறுதியாக இருந்தவங்க நிறைய பேர் அந்த சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் விட்டு தான் மன்னிச்சுக்கிறீங்க. என்னை பக்கராஜா எல்லாருமே 4 பேரையும் விட்டு தான் எனக்கு மன்னிச்சுக்கிறீங்க. என்னுடைய பால்ராஜ் காவடி வரல, இது என்னுடைய கலை காவடி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. என்னுடைய கலைனா பேசுறீங்க, பால்ராஜ்னா யாருமே தெரியாது. அதனால அனைவருக்கும் நன்றி. நான் ஒரு சிறு மணிக்குள்ள விட்டு எடுத்துட்டு நான் வந்து விரும்புகிறேன். நான் வந்து அளவுடங்கான் அப்படின்னு ஒரு குக்கிராமம், எங்கள் ஊரில் ஒரு ரோடு போனேன். ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே ராமநாதபுரம் மாவட்டம். எங்கள் ஊர் தான் கடைசி. அப்படிப்பட்ட ஊரில் பிறந்து நான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் முதல்ல வந்து நான் சொல்லுவேன், இந்த வாழ்க்கையே வரமாக அடிக்கிற இறைவனுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லுவேன். இரண்டாவதாக என்னுடைய தாய் தந்தையர் வந்து முழுக்க விவசாயம் தான். அவங்க விவசாயத்தை விட்டு வெளியே வந்ததே இல்லை, விவசாயம் மட்டும்தான் தெரியும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கலைத்துள்ள கற்றுக்கிறீங்கன்னா அவங்க எதுவுமே புரியல. அப்போ எங்கள் தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இன்னைக்கு ஒரு புது தொழிலை கற்றுக்கிறேன்னு சொல்ற, உன்னுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் என் கண்ணு 2 கூடுது, எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எடுத்து பண்ணிட்டீங்கன்னா அந்த இடையில வந்து எக்காரணம் ஒன்று விடக்கூடாது. அதை விட்டுட்டுனா நம்ம குடும்பத்துக்கு கௌரவமான விவசாயம். நம்ம ஊரில் வந்து வெளியே போகிறவங்க டீ கடை மனைவி கூட வச்சு படிச்சுக்கிறாங்க. நீ இந்த மாதிரி ஒரு கலைத்துறை பண்ணுறேங்கிற. ரெண்டாவது நான் அப்போவே பியூசி படிச்சுட்டு தான் இது வந்து நான் போனது. படித்த தொழிலுக்காக வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோம்னா நான் வேணான்னு சொன்னேன்னா அவங்க ஒரே அறிவுரை சொன்னாங்கன்னா, நீ இந்த தொழிலை வந்து எடுத்து நடத்துறது இடையில விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. அதனால விவசாயத்தில் குடும்பத்தில் பிறந்தாலும் என்னுடைய தாய் வந்து சுதந்திரமா இந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப என்னுடைய ஒரு ஆசீர்வாதத்தை என்னைக்குமே நான் விரும்புகிறேன். ரெண்டாவது வந்து இந்த தொழில் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே நீங்கள் தமிழகத்தோடு எங்கேயுமே பார்க்க முடியாது. மர உற்பத்திப்பு கார்விங் அப்படின்னு புடைப்பூச்சி தொழில் சொல்லுவாங்க. அது ஒரு மரத்திலே செதுக்குவாங்க, எல்லா ஊர்லேயுமே செய்கிறாங்க. ஸ்டோன் கார்விங் இருக்கு, நிறைய இருக்கு. உற்பத்திப்பு வேலை அப்படிங்கிறது நான் பார்த்த உடனே ஒரு புதுமையான வேலைங்கிறது கண்டுபிடிச்சிருக்கேன். என்னுடைய குருநாதர் வந்து இப்போ அவங்க 93 வயதாகுது, கர்நாடகாவில் கொள்ளைக்காடு இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு முதல் சென்னையில் ஏதோ இளைஞர்களால் அவங்க பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்கள்ட்ட தான் அவங்களுக்கு போனது தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு 66 வயது ஆகுது. அவங்களுக்கு போய் 21 வயதில் நான் போய் பார்க்கணும்ல. இன்றைக்கு வரைக்கும் இந்த தொழிலை தவிர நான் எந்த தொழிலுமே பண்ணலை. ஜெயலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னா முழுக்க அது மரச்சிற்பு உற்பத்தி தான் வச்சுருக்கேன். இந்த கலையை வந்து என்னும் விதைத்து ஒரு விருட்சமாக வளர்த்தெடுத்த புத்தராஜையா அவர்களுக்கு எனக்கு மனமான நன்றி. அவங்க இல்லைன்னா அந்த மர உற்பத்தினா என்னன்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு சாக்ரிஃபைஸாக என்னை மாதிரி நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்குனாங்க. கல்யாணமே பண்ணிக்கல, இந்த கலைக்காகவே வாங்கினாங்க. யாராவது உண்மையாக அந்த கலைனா ஆர்வமாக இருந்துட்டாங்கன்னா அவங்க விடவே மாட்டாங்க. ஆனால் சொல்லிடுவாங்க, நீங்கள் வருமானத்தை அதிகம் பார்க்க முடியாது, நான் உங்களுக்கு சாப்பாடு மட்டும் குருகுலம் மட்டும் தான் கற்றுக்கிட்டேன், சாப்பாடு மட்டும் தான் போடுவேன், நல்லா கற்றுக்கிட்டு வெளியில் போங்க, நீங்கள் போய் நல்லா புகழிடம் வரலாம் அவசியமாக. அவங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்து 1985 வரைக்கும் நான் வந்து சென்னையில் கற்றுக்கிட்டேன். பிறகு வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார்ந்த கேட்டப்பா, நமக்கு எல்லா வேலையுமே நல்லா கலர் செட், அதில் 2-3 கட்டிங் இருக்குது, கலர் செட்டிங் இருக்குது, அப்புறம் பதிக்கிற வேலைப்பாடு இருக்குது, புது கிரைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மரமும் வந்து எந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி வளரும்.
இப்போ பூரஸ் மரம் நம்ம ஊரில் வளர்ற மரம் வந்து பொந்து. அதே உரத்திராடு தஞ்சாவூர் போனீங்கன்னா பொந்தே வராது. அவங்க வந்து நிலையே கூட வீட்டுக்கு பெரிய நிலையை கூட பூரஸ் மரத்தில் வைப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தோட வந்து 1985 84 எனக்கு திருமணம், 85 வந்து இப்போதான் சிவகங்கை மாவட்டம் ஆரம்பிக்குது. என்னை கூட்டிகிட்டு போய் சாஸ்திரி பவனில் ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது, ஹேண்டிகிராஃப்ட் ஒரு மண்டல அலுவலகம். அந்த அலுவலகத்தில் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள ஆர்டி ரீஜனல் டைரக்டர் அவருக்கு நல்ல பழக்கம். இந்த பையன் சின்ன பையனாங்கன்னா இந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறான். அவன் சொந்த மாவட்டத்தை தான் புதுசாக தொடங்கி இருக்கிறாங்க. நீங்கள் அங்கேயே போய் ஆரம்பிக்கிறது, நீங்கள் அவருக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதையும் செஞ்சு விட்டாங்க. அப்போ அந்த ஆர்டி வந்து நம்மளுக்கு 5 மாவட்டத்துக்கு நான் ஒரு ஏடி ஆஃபீஸ் அவங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்க மூலமாக இங்கே வந்து 1985 சின்ன வீட்டில் திருவள்ளுவரில் ஏன் என் மனைவியை பற்றி சொல்லணும்னா வேறு எந்த உதவியும் இல்லாமல், பண உதவியும் இல்லாமல், வேறு யாருடைய தொழிலோட கற்றுக்கிட்டவங்க கூட வரல. நானே என் மனைவி வந்து 1985 திருவள்ளுவரில் ஒரு வீட்டில் ஒரு 75 ரூபாய் வாடகை. அவங்க பேரோட ஞாபகம் இருக்குது. அவங்க திருவள்ளுவர் போக்குவரத்து டிரைவராக இருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து முதல் ஆரம்பித்தோம் 1985. அவங்களுக்கு வேலை கற்று விட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்ப்பாங்க. அப்படி பார்த்து அப்படியே சிரமங்களுக்கு கூடாத இந்த மாதிரி பண்ணினா இப்போ எங்கள் பூம்புகார் நிறுவனம் வந்து எங்கள் பொருள்களை வந்து வாங்கி நல்லா நினைச்சாங்க. அவங்களே வந்து ராட் ரிலீஃப் பர்ச்சேஸ்லாம் வருவாங்க. அந்த கஷ்டப்படுற பசங்களுக்குலாம் நேரம் வந்து மேனேஜரே வருவாங்க. முன்னாடியே பார்த்து வாங்குவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சிவகங்கை மண்ணை நான் நேசிச்சேன், சிவகங்கை மக்கள் என்னை நேசிச்சாங்கன்றது உண்மை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் வெளி மாநிலம் இந்தியாவில் உள்ள அனைத்து டேராடூன் மசூரி ஹில்ஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் படை பண்ணிச்சிருக்கேன். டெல்லியில் பூம்புகார் மூலமாக வச்சிருக்கேன், நேரு விருதுங்கிற சவுத் ஜோன் கல்ச்சுரல் சென்டர், எங்கள் பூம்புகார் ஆல் இந்தியா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் போர்டு, எல்லா இடத்துலையுமே என்னுடைய பொருட்கள் வரவேற்பு கிடைச்சுன்னா நான் வந்து என்னுடைய திறமைன்னு சொல்ல முடியாத இடையிறல் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நான் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி போகிறப்ப ஏன் நீங்கள் சிவகங்கையிலே இருக்கிறீங்க, சிவகங்கையிலே ஏன் கேட்குறவங்க கூட, ஆனால் எனக்கு ஒரு துளி கூட சிவகங்கைக்கு போகிற எண்ணமே வரவே இல்லை. ஏன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் தான் படிக்க வச்சேன். அவங்க ஆடியோ தான் படித்தாங்க. எல்லாம் என் பேத்தி கூட ஒரு 1 கிளாஸ் படித்தா. நீங்கள் பேத்தியிலே வந்து நல்லா என்னுடைய கலைகளை கற்றுக்கணும் இருக்காங்க. அதனால் அந்த சிவகங்கை மக்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த கலை மூலம் என்னை வாழ வைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேறு தவறுதலாக பேசி நான் நன்றி கேட்டுக்கொள்கிறேன். பாரதி சொல்லுவான், யோகக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யோகக்காரங்க ஆனா பாரதி வந்துட்டு யோகக்காரங்க யாரும் சொல்லலாம், ஊருக்கு உழைப்புதல் யோகம். இந்த ஊருக்காக உழைக்கக்கூடிய அனைத்து அனைவர்களும் இந்த ஊருக்காக உழைத்தவரை பாராட்டுகிறோம். வகையில் அனைவருக்கும் மீண்டும் வரவேற்று அவர்களுக்கான கௌரவப்படுத்தக்கூடிய நேரம். முதலாவதாக சிவகங்கை தமிழ் சங்க உறவுகள் அனைவரையும் நடைபெறுகின்றோம். முதலாக முதல்ல 7 அமைப்புகள் நாங்கள் அவர் செஞ்சுக்கிறோம். அதன்படி அமைப்புகள் ரீதியாக வர்றதெல்லாம் அந்த செயல்படுத்திருக்காங்க. முதலாவதாக சிவகங்கை தமிழ் சங்கத்தின் சார்பாக அவருக்கு பிரணாளி கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு கலைஞர் பெருமன்றம் சிவகங்கை காஸ்மாஸ் அரிமா சங்கம் சிவகங்கை அரிமா சங்கம் ஜூமை குறைச்சி எடு, ஃபுல்லாக எடு, ஃபுல்லாக எடு, வாய்க்கு
அண்ணா இங்கே பாருங்க. இல்ல ஒரு அமைப்பை போட்டுட்டு அப்புறம் ஒரு குரூப் போட்டா எல்லாரும் போடலாம். கமலேஷ் லைட்டாக விளைவிக்கலாம். கமலேஷ் லைட்டாக விளைவிக்கலாம். ஏ கமலேஷ் எங்கே வேணா குரூப் போட்டோ எடு. ஃபுல்லாக எடு. அண்ணா இங்கே பாருங்க. எல்லாரும் இங்கே பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் இங்கே பாருங்க. எல்லாரும் இங்கே வந்து பாருங்க. சிவகங்கை தமிழ்ச்சங்கம் நிறைவடைகிறது. அடுத்ததாக தமிழ்நாடு கலைஞர்கள் இருக்கின்றோம். கலைஞர்கள் இருக்கின்றோம். இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம். இந்த மாதிரி மொத்தம் மாற்றி தேவையான நம்ம கட் பண்ணிக்கலாம். சிவகங்கை லைன்ஸ் மற்றும் சிவகங்கை காஸ்மாஸ் லைன்ஸ். அடுத்ததாக ஜேசிஐ ஓகே கலைஞர் அவர்கள் கலைஞர் ரகு இதில் எங்கிட்ட நான் போட்டு எடுக்க அங்கே கண்டுக்கிச்சு. நீ அந்த 3 பேர் மட்டும் யாரு அவங்க மட்டும் நன்றி உரை. என்ன பண்ண ஓகே அண்ணா இங்கே பாருங்க. இங்கே அண்ணே அடுத்தது ஓகே இங்கே பாருங்க அண்ணே. ஓகே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அன்புடைய இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பித்த சிவகங்கை நகர் அனைத்து அமைப்புகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் முறை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே பாருங்க. சிவகங்கை ஜேசி மற்றும் தமிழவை அனைத்து உறவுகளுக்கும் உணவு தயாரிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் உணவகத்துக்கு செல்லுமாறு விழா சார்பாக சைவம் தான்.
அதாங்க வாங்க இப்போ ஆமாம் இதுக்காக எல்லாரும் பேசுகிறேன் அதான் நான் வீட்டில் இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்காது எல்லா சங்கத்திலும் வருங்க இங்கே பாருங்க இங்கே பாதுகாப்பு குடும்பத்தாரர்கள் கலைக்கண்ணன் ரவிபிரசாத் மருமகள் எல்லாம் வேலைக்கு வந்தாங்க. இங்கே ஒரே நிமிஷம் ஓகே பாருங்க இங்கே பாருங்க அண்ணா இங்கே இங்கே பாருங்க என்ன கொஞ்சம் குழந்தைங்க அவனால அப்படியே மண்டை தெரியுது பச்சை லைட்டா ஐயா அம்மா இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஓகே ஓகே சாமி வச்சு அண்ணே சார் நீ கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்து பார்த்து சார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே ஓகே ஓகே அதான் எனக்கு வேதனை
சரி எங்கே பார்த்துருக்கேன் ப்ரோ நான் தனிப்பட்ட முறையில் இல்லையோ. இங்கே பாருங்க இங்கே பாருங்க. ஓகே ஓகே.
ஆமாம் நிற்கிறாரு உங்களுக்கு மரியாதை செய்ய அனுப்பியவர்கள் மரியாதை செய்து அனுபவம் கேட்டுக்கொள்கிறோம். நிறைவான நிகழ்வுகளுக்கு இந்த நிகழ்வு சம்பவித்திருக்கிறது. நிறைவாக அவருடைய குடும்பத்தாருடன் நம்முடைய புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாரதி இசை கல்வி கழகத்தினுடைய இயக்குனர் அப்படியே எல்லாரும் இங்கே பாருங்க பிரேமா இருங்க அப்படியே இருங்க அக்கா இங்கே பாருங்க இங்கே அப்படியே இருங்க ஒரே நிமிஷம் பண்ணு ஏதாச்சும் பண்றா டேய் ஓகே